இந்த சங்கத்தார்களுக்கு வரவே வராது. என்ன காரணம்? தொண்டையை மதிக்கக்கூடிய பண்பு இந்த சங்கத்தார்கள் உண்டு. இந்த அறிவு எப்போது வரும்? உண்மை ஆன்மீகர்களுக்கு தான் வரும். தொண்டை மதித்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் தொண்டர் இந்த அகத்திய சன்மார்க்க தொண்டர்களுக்கு தான் உண்டு. அகத்திய சன்மார்க்கம் தான் உண்டு. ஆகவே நம்பி செய்யலாம். இப்போ இங்கே தொண்டு செய்கிறார்கள், தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இங்கே இருக்க தொண்டர்கள் மனைவி மக்கள் மீது அன்பு காட்டுவார்கள், தாய் தந்தைகளுக்கு அன்பு காட்டுவார்கள், மனிதனாக நடந்து கொள்வார்கள். வள்ளுவன் போல் செத்தவனுக்கு ஒப்பாக சொல்ல மாட்டார். இங்கே உள்ளவர்கள் மனிதனாக நடந்து கொள்வார்கள், மனிதாயமான உள்ளவர்களாக இருப்பார். அதுதான் உண்மை ஆன்மீகம் என்று கேட்டால், மனிதாயமானத்தோடு நடந்து கொள்வதே உண்மை ஆன்மீகம். குடிவழக்கத்தை விடுவது உண்மை ஆன்மீகம். பிற பசியை தீர்க்க எண்ணுவது உண்மை ஆன்மீகம். உயர்ந்த சிந்தையை வளர்த்துக் கொள்வது உண்மை ஆன்மீகம். ஐயோ பாவம் என்று ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற எண்ணத்தை உருவாக்குவது உண்மை ஆன்மீகம் தான். இப்போ இந்த சங்கம் உண்மை ஆன்மீகத்தை போற்றுவது. திருவள்ளுவர் துணை இல்லாமல் உண்மை ஆன்மீகம் வராது. அது மாதவன் சொன்னது போல் உண்மை ஆன்மீகம் இந்த சங்கம், உண்மை ஆன்மீகத்துக்குரிய சங்கம். வகுத்து காட்டக்கூடிய பாதை தெளிவாக இருக்கும். தவறான பாதை காட்ட மாட்டார்கள். உனக்கு வந்த துன்பத்துக்கு யாரையே காரணம், நீ அன்னதானம் செய்யன்னு சொல்லுவோம். தவறான பாதை காட்ட மாட்டார்கள். தானும் தவறான பாதைக்கு போக மாட்டார்கள். தானும் தவறான காரியம் செய்ய மாட்டார்கள். தவறான பாதை காட்ட மாட்டார்கள். இதுதான்